நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான சங்கேஸ்கி சிக்கன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சங்கேஸ்கி சிக்கனை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். நான் இங்கே 300 கிராம்ஸ் போல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் கிரேவிக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அது போல் நான் சிக்கன் பீசஸை கட் பண்ணி எடுத்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது மேரினேஷன் பார்ட் தான். ஏன்னா நம்ம இப்போ பாயில் பண்ணலையே அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் அதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபர்தராக நம்ம ஆயிலில் போட்டு எல்லாமே சாத்திய பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான அளவு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம கறிலையும் கொஞ்சம் நம்ம எல்லாமே சேர்ப்போம் அந்த கிரேவியில், அதுக்காக தான். இப்போது ஜஸ்ட் ஒரு ஆஃப் லைம் நான் ஸ்க்வீஸ் பண்ணி விடுறேன். சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் லைம். ஃபுல் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். இப்போ நம்ம பிளெயின் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் 20 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு நல்லா மேரினேட் கோட் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த சிக்கன் மேரினேஷனை 25 மினிட்ஸ் போல் நான் அப்படியே ரெஸ்ட் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம இதை தவாவில் போட்டு எடுத்து நம்ம ரெடி பண்ணி இருக்கக்கூடிய அந்த கிரேவிலையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். சிக்கனை பாருங்கள், நல்லா கோட் பண்ணிட்டேன். 25 மினிட்ஸ் போல் நம்ம அப்படியே ரெஸ்ட் கொடுப்போம். இந்த மேரினேஷன் ப்ராசஸ் 25 மினிட்ஸ் போல் இருந்தாலே போதும். 25 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த தோசை தவாவில் போட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஹாஃப் குக்குடு போல் எடுக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு பிளெண்ட் பண்ணக்கூடிய அந்த கறியில் போட்டு நல்லா சாத்தே பண்ணி சங்கேஸ்கி சிக்கன் கன்சிஸ்டன்சி நம்ம கொண்டுட்டு வரலாம். சிக்கனுக்கு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேக வைக்க வேண்டிய பொருட்களை நம்ம வேக வச்சிடலாம். இந்த பக்கம் நான் 2 சின்ன வெங்காயத்தை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். இஞ்சி தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேன். சிறிதளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தக்காளி பழத்தை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துருக்கேன். இது வேக வைக்க வேண்டிய பொருள். நல்லா வேகணும் நம்மளுக்கு. இது வெந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இது வேகிற இந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலாம், சிக்கனை மேரினேட் பண்ணலாம். இந்த பக்கம் பாருங்கள், நல்லா தண்ணி வத்திடுச்சு. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். ஃபைனாக பிளெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு கோர்ஸாக, சட்னிலாம் நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பக்கம் பாருங்கள், தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் 25 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது. இது போல் தவா ஃப்ரை தான் பண்ணணும். அவ்வளோ ரொம்பலாம் குக் பண்ண தேவையில்ல, லைட்டாக குக் ஆகினா போதும். ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கிரேவி கூட இந்த சிக்கன் நம்மளுக்கு குக் ஆகணும். சிக்கன் எல்லாமே நான் தவாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது ஒரு பக்கம் நல்லா நம்மளுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் லைட்டாக நம்ம திருப்பி போட்டு ஹாஃப் குக்கில் எடுக்கணும். சிக்கன் பாருங்கள், ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் எடுத்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். சங்கேஸ்கி சிக்கனுக்கு ஃப்ரை பண்ணல அதே ஆயில் தான் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகவே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வேக வச்சு கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, பிளெண்ட் பண்ணோம் இல்லையா, இந்த பேஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு சூடு ஏறி கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ண வேண்டிய மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள், கிரேவி நல்லா கொதி வந்துடுது. இப்போ நான் இதில் மசாலா சேர்க்க போகிறேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர் 1½ டீஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிளெயின் ரெட் சில்லி பவுடர் 1½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா நம்மளுக்கு கொதித்து வரணும். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், மசாலா வாசனை போயிடுச்சு. ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த
சிக்கன் பீசஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை சேர்த்தாச்சு கிரேவியில். இப்போ இதை நம்மளுக்கு 15 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் நல்லா நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். அதாவது கிரேவினா வந்து நம்ம ஃபுல் கிரேவி இது போல் இருக்கக்கூடாது, செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு வரலாம். ஆனால் ட்ரை பண்ணிடாதுங்க, ட்ரை பண்ணிட்டா நல்லாவே இருக்காது. ஸோ செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டுட்டு வரலாம். 15 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருக்கட்டும். சங்கேஸ்கி சிக்கன் பாருங்கள், நான் எதிர்பார்த்த மாதிரி செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ரொம்ப ட்ரையாக இல்லை, இது கரெக்டாக இருக்குது. எண்ணெயும் நல்லா அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு, கலரும் எனக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு, கன்சிஸ்டன்சிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை கொஞ்சமாக தூவி விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லியும் தூவி விட்டு அடுப்பை நம்ம அணைச்சிட்டு சூடாக நம்ம சர்வ் பண்ணி ஒரு நான் கூடவோ இல்லைனா ரோட்டி கூடவோ வச்சுட்டு இல்லை ப்ரெட் இதில் எது நம்ம வச்சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அழகாக கலக்கலாக அருமையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ஆப்டான ஒரு ரெசிபி தான் இந்த சங்கேஸ்கி சிக்கன். தந்தூர் நானுக்கு அவ்வளவு கலக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சைடிஷ் தான் இது. எந்த நானாக இருந்தாலும் சரி, எந்த ரோட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த டைப் ஆஃப் ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சைடிஷ் தான் இந்த சங்கேஸ்கி சிக்கன் தயார். ரொம்பவே கலக்கலான சங்கேஸ்கி சிக்கன் எப்படி செய்யணுங்கிற ரெசிபி உங்களுக்காக வேண்டி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக அந்த ரெசிபி உங்களுக்காக வேண்டி நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.